இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த யூஎஸ் பைத்தியம் முடிச்சவன் அவனும் செத்து நம்மளையும் சாவடிச்சு அவனும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், நம்மளையும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 200க்கு மேலே வந்து டவுனில் போணுச்சு. அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இருந்தோம்னா நெகட்டிவ் சைனில் தான் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஓகே, நம்ம அதை விட்டுட்டு நம்ம டென்ஷன் ஃப்ரீ ட்ரேடுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட். நம்மளோட ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி கெயினில் நம்ம பிக் பண்ண ஸ்டாக்கில் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு ஸ்டாக்கு மட்டும்தான் மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மிச்சம் எல்லா ஸ்டாக்குமே வந்து பரவாயில்ல, நெகட்டிவ் இல்லாமையாச்சும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சேம் ஆவரேஜ் ப்ரைஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த பிடபிள்யூஎல் நம்ம நேற்றே சொன்னோம் நல்லா ஏறுவான் அப்படின்னு. இன்றைக்கி வெளியவே வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டாக்லேருந்து நம்ம வெளியவே வந்துட்டோம் கம்ப்ளீட்டாக. ஓகேவா? ஸோ இன்றைக்கி மட்டுமே வந்து க்ளோஸ் டு 6% ஏறி இருக்கான் நம்ம தலைவன். ஓகே, ஸோ பார்க்கலாம். பட் ஆனால் இது வந்து இன்னையோட இது மட்டும் தான் பார்க்குறீங்க. இது வந்து 6, இது வந்து இன்றைக்கி வந்து 5%க்கு மேலே இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மார்க்கெட் அதுக்கப்புறம். ஸோ அதனால் கொஞ்சம் இவன் மட்டும் டவுன் ஆகிட்டான். டோட்டல் கெயினில் பார்க்கலாம் நம்ம பிக் பண்ண ஸ்டாக்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு. ஸ்விங் ஸ்மார்ட் ரேட்னா கொக்காவா பாருங்க. ஸோ நம்ம பிக் பண்ணதுலேயே 2 ஸ்டாக்கு மட்டும்தான் டவுன். இது எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. ஈவன் இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து தருகிடம் தத்துவம் பாடினாலும் பரவாயில்ல, நம்மளோட ஸ்டாக் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். பாசிட்டிவ் தான். பட் ஆனால் இந்த பிடபிள்யூஎல்ல வந்து காலையில் பார்த்தவங்களுக்கு தெரியும், இதை நம்ம கட் டவுன் பண்ணிட்டோம். இங்கே 900 காட்டுது, நம்ம 9%லேயே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு 600 ருபீஸ் ப்ராஃபிட்லேயே வெளியே வந்துட்டோம். எப்போவுமே வந்து நம்ம கைட் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நல்ல ரிட்டனுக்கு தான் கைட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம ரிசர்ச் பண்ணி எடுக்கிறதுமே அப்படி தான் எடுப்போம். ஓகே, இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நான் காலையிலேயே சின்ன வீடியோவில் வந்து அந்த டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணல, இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். 47,999 வந்து வாங்கியிருக்கோம். இதுதான் பை ப்ரைஸு. நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே என்ன ரேட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஓவராலாக நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணது 6975. செல் பண்ணது வந்து 116க்கே நம்ம செல் பண்ணிட்டோம் காலையிலேயே. ஸோ நம்ம எதையும் ஏமாற்றலாம் மாட்டோம், அப்படியே இருக்கிறது தான் காட்டுறோம். இங்கே வந்து அதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே ஏறி இருக்கான், அது நமக்கு தேவை கிடையாது. இன்கேஸ் ஒரு வேளை இறங்கியிருந்தானா என்ன பண்ணுறது? திரும்பவும் நம்ம இதிலேயே வந்து சஸ்டெயின் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் அதை விட்டுருங்க. நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட்டில் வந்து ஒரு 10% கிட்ட, 9 to 10% கிட்ட நல்ல ப்ராஃபிட்டில் நம்ம வெளியே வந்துட்டோம். இதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். நீங்கள் இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி நல்லா வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக வந்து நீங்கள் மூவ் ஆகுறதுக்கு வந்து இது பண்ணணும். இன்றைக்கி வந்து நம்ம சேஞ்சஸில் வந்து ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இதை வந்து பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதை நம்ம விற்றதுனால நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சின்னா 610 வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து 600 அப்படின்னே போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஆரம்பித்தே பார்த்திங்கன்னா 9th டேட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி டேட் என்ன? இன்றைக்கி டேட் வந்து 19, கரெக்டாக? ஸோ நம்மளோட இங்கே புக்கிங்கில் பாருங்களேன், நம்ம 10th கிட்ட தான் வந்து ஆரம்பிச்சிருப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கே. சாரி, 5th கிட்ட ஆரம்பிச்சிருக்கோமா? ஓகே, 5th கிட்ட ஆரம்பிச்சிருக்கோம். 2 வாரத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா, கிட்டத்தட்ட 4 ஸ்டாக்கில் இருந்து வெளியே வந்துட்டோம். 10%. ஸோ அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னுமே நம்மள்ட்ட நிறைய ஸ்டாக் வந்து க்ரீனில் தான் இருக்குது. ஒரு 2 ஸ்டாக்கை தவிர்த்து க்ரீனில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சின்ன ஃபண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா, இந்த சின்ன ஃபண்டில் வந்து ட்ராவல் பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு வந்து தைரியம் வரணும். ஓகே, நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகிக்கிறேன் சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தட்டி தூக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இன்னையிலேருந்து நம்ம அதுதான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, நம்ம ஃபண்டோட வேல்யூவை கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ராட்டஜி, ஃபார்முலா, எவ்ரிதிங் சேம். என்ன, நம்ம ஒரே ஒரு ஜைபர் மட்டும் பக்கத்தில் சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா கைஸ்? வெறும் 5,000க்கு பண்ணது இனிமேல் வந்து நம்ம 50,000க்கு பண்ண போகிறோம். 1000 ருபீஸ் டாப் அப் பண்ணது இனிமேல் 10,000க்கு டாப் அப் பண்ண போகிறோம். எக்ஸஸ் ஃபண்ட் எல்லாமே இதே கான்செப்ட் தான். ஓகேவா? அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து ரிமூவ் பண்ணிடலாம்.
ஏன்னா இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணிட்டோம், அதை நம்ம திரும்பவும் அதை மானிட்டர் பண்ணணும் நமக்கு அவசியம் இல்லை. ஒரு நல்ல நியூஸ் இருந்துச்சு, எடுத்தோம், ப்ராஃபிட் பார்த்துட்டோம், விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு வெளியே வந்துடணும். அவனையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. டெலிட். ஓகே, டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் படி என்ன பண்ணணும் அப்படின்னா 1000 இன்க்ளூட் பண்ணணும். பட் ஆனால் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபண்டை வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன் நீங்கள் இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த அளவுக்காவது ஒரு ஃபண்டு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் மந்த்லி வைஸில் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கம் போல் வந்து ஸ்டாக்கை வந்து டாப் அப் பண்ணணும். கரெக்டாக? அது வந்து நம்ம கிளியராக இருக்கும். ஏன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து டாப் அப்பை வந்து முடிச்சிடலாம். ஸோ 10 அப்படின்னு சொல்லிட்டுன்னு 10,000 வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஆனால் நெகட்டிவில் இருக்கிறதுல தான் இன்க்ளூட் பண்ணணும். அதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றில் 10, இன்னொன்றில் 20. எது அதிகமாக இருக்கோ அதில் 20 போட்டுடலாம், எது கம்மியாக இருக்கோ அதில் 10 போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் 20,000 எடுத்துக்கிறேன். கணக்கில் வீக்கு சார், ஸோ அப்படி தான் வரும், கண்டுக்கிறாதீங்க. 724 27 ஸ்டாக் வாங்கலாம், வாங்கிடுவோம். ஆட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? 27 ஸ்டாக் இருக்கிற ப்ரைஸுக்கே போட்டு தட்டிட வேண்டியதுதான். சேவ். ஓகே. ஸோ நம்ம இதில் வந்து என்ட்ரி பண்ணிட்டோம். அதனால் ஃபண்டோட வேல்யூ டக்குன்னு கிராஜுவலாக கூடிருச்சு. இதுக்கு ஒரு 10,000 ரூபா போடணுமா? போட்டுடலாமா? டிவைடட் 74.80. ஒரு 133 ஸ்டாக் வாங்கலாமாமா? ஓகே, அதையும் வாங்கிடுவோம். இது எல்லாமே நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணுறோமோ அதே தான் வந்து லைவ்லேயும் பண்ணுவோம். ஓகேவா? அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஆஃப்லைனில் வந்து பண்ணி காட்டுறோம். கேஸ் நீங்கள் வந்தீங்கன்னா லைவ்லேயே நம்ம பண்ணி காட்டலாம். ஸோ பண்ணியாச்சு. இப்போ நம்ம புது ஸ்டாக்கு எடுக்கணும். கரெக்டாக? புது ஸ்டாக் எடுத்துடலாமா? புது ஸ்டாக் இன்றைக்கி நம்ம டீம் என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து வால்யூம் வைஸும் சரி, கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டும் சரி, அவங்களுக்கு கிடச்சிருக்கிற ஆர்டர்ஸும் சரி, நிறைய விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டோம். அது வேறு எந்த கம்பெனி இல்லை, ஐடிஐ. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எப்படி பெர்ஃபார்மன்ஸ்னால் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இவனோட லாஸ்ட் இயர் ஆஃப் 10 இயர்ஸ் ஆஃப் வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம டீமை அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டீமை ரீச் அவுட் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம போட்டுடலாமா? மார்க்கெட்டில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். பட் எந்த டாக்குமெண்ட்டை பர்டிகுலராக எடுக்கணும் அப்படிங்கிறது இனிஷியலாக உங்களுக்கு புரியாது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்கிறது. ஐடிஐ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? 314 ரூபாயில் இருக்கான். இப்போ நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம்? 5,000 ரூபா பண்ண வேண்டியதை இனிமேல் 50,000 பண்ண போகிறோம். அது வித்தியாசம். பக்கத்தில் ஒரு சைபர் போட்டிருக்கோம். இப்போ எவ்வளோ ஸ்டாக் வாங்கலாம்? 159 ஸ்டாக் வாங்கலாம். கரெக்டாக? 159 ஸ்டாக், சேம் டேட், சேம் ப்ரைஸ், பர்ச்சேஸ் ப்ரைஸ். இன்றைக்கி லைவில் வந்து மேலே 14ன்னு காட்டுது. ஸோ அதனால் அந்த 14ஐயும் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு ரெக்கார்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். போட்டாச்சா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த ஸ்டாக் வந்து 19th ஜூன் அன்னைக்கு நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இது எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறத அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சின்ன சின்ன ஃபண்ட்ஸ்லாம் இருக்கிறது இனிமேல் அப்கமிங் வீக்ஸில் வந்து பெரிய ஃபண்டாக வந்து மாறும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்கமிங் டேஸில் பார்ப்பீங்க. இப்போ நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து எது வந்து நல்லா பாசிட்டிவில் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஏஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஜீலாக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஸ்டாக்காக இருக்கட்டும், ரெட்டிங்டனாக இருக்கட்டும், மூணுமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். சிசிஎல்லுமே நல்ல பாசிட்டிவ் சைனில் தான் இருக்கிறான். இன்றைக்கே இவன் வந்து ஒரு 5% இருந்தான், நல்லா வெளியே வந்திருக்கலாம். பரவாயில்ல, நம்ம கான்செப்ட் படி 6, 8, 10லேயே நம்ம வெளியே வருவோம். இந்த 3ல் ஏதாவது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்கமிங் டேஸில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நாங்கள் பிக் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். நவீத். வில் see you guys. பார்க்கலாம்.